நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்கள் குறை குற்றங்களை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குறை குற்றங்கள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனம் 17 தொடக்கம் 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரியது. வயல்வெளிக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைந்து திரிகின்றனர். நீர் ஜூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவாக்கினராகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவன் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக
ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சும் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை புய வலிமை காப்பதாக. அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போ. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 36 முதல் 43 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைத்தையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அழகான பறவை ஒன்று ஆழமான கிணற்றுக்குள்ளே தவறுதலாக விழுந்துவிட்டது. மேலே நின்றவர்கள் அந்த பறவையை, கிணற்றுக்குள்ளே இருந்த பறவையை பார்த்து பறந்து மேலே வா என்று அழைக்கின்றார்கள். உன்னால் பறக்க முடியும், மேலே வா என்று அழைக்கின்றார்கள். ஆனால் விழுந்த பறவை அழைக்கின்ற இந்த மனிதர்களினுடைய ஆபத்தை எண்ணி அந்த கிணற்றுக்குள்ளேயே இருந்து விடுவதை முடிவாக எடுத்து விடுகிறது. ஏனென்றால் தன்னை பிடித்து விடுவார்கள் என்று அது பயந்தது. இன்னும் ஒரு காரணம், அந்த கிணற்றிற்குள்ளே பல பூச்சிகள், புழுக்கள் நின்றது. ஆகவே தனக்கு இறை கிடைத்துள்ளது, தண்ணீர் கிடைத்துள்ளது. ஆகவே இங்கேயே நான் வாழ்ந்து விடலாம் என்று அது நினைத்தது. ஒரு சில வாரங்கள் சென்றது. அதனுடைய சிறகுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து போனது. அது அங்கே நின்ற பூச்சி புழுக்களை சாப்பிட்டாலும் அந்த சிறகுகளை கூட, சும்மா நின்ற அந்த சிறகுகளை கூட அந்த பூச்சி புழுக்கள் சாப்பிட்டு இறுதியாக அது தன்னுடைய சிறகை இழந்ததனால் சந்தர்ப்பத்தை தவறவிட்டு பறக்க முடியாது அங்கேயே மடிந்து கொண்டது. போலிகளை நம்பி தன் வாழ்வையே இந்த பறவை கிணற்றிற்குள் இழந்துவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு விண்ணரசை பற்றி விளங்கப்படுத்துகின்ற பொழுது விதைகள், களைகள், இந்த உவமை வாயிலாக விண்ணரசுக்குள்ளே இவை அனைத்தும் இருக்கும். நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். பாவமும் இருக்கும், புண்ணியமும் இருக்கும். ஒருவேளை மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்களாக வாழ்வார்கள், கெட்டவர்கள் சில வேளைகளில் நல்லவர்களாக மாறுவார்கள். இந்த போலியான நிலைகளுக்குள் தான் இறையரசை சொந்தமாக்குகின்ற சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார், சிறப்பாக மனிதர்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே பல வேளைகளிலே நம்முடைய வாழ்விலே ஏமாற்றங்களை, போலிகளை கண்டு நாங்கள் வீழ்ந்தவர்கள். வாழ்வு ஒரு புறம் நம்மிடம் காட்டுகின்ற பொழுது சாவை தெரிவு செய்து வாழ்வுக்குள் கண்ணீரை சுமந்து கொண்டு அல்லது துன்பங்களை சுமந்து கொண்டு ஏமாற்றப்பட்டவர்களுக்குள் ஏமாற்றங்களை, போலிகளை நாங்கள் விரும்பி தேடியவர்களாக, தேர்வு செய்தவர்களாக, அழைப்பின் குரலை கூட பல வேளைகளிலே நாங்கள் மறுத்தவர்களாக இந்த ஒரே விண்ணரசுக்குள்ளே வாழ்கிறோம். களையும் விதையும் பார்வையிலே ஒன்றாகத்தான் தெரியும். வளருகின்ற பொழுது அதனை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. வளர்ந்த பிற்பாடுதான் களை தன்னுடைய கலரிலே, நிறத்திலே வளர்கிறது. களை தன்னுடைய இதிலே அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது. அப்பொழுது எங்களுடைய நேரம் முடிந்து விடுகிறது.
ஆகவே இறைவன் எங்களுக்கு ஆற்றல், திறமை, பகுப்பாய்வு, அதே நேரத்திலே ஞானம், அறிவு, புத்தி தந்திருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய போலிகளுக்குள் சரியானவற்றை, நேர்மையானவற்றை, உண்மையானவற்றை தெரிவு செய்து நாங்கள் வாழ்வதனூடாக இறையரசை சொந்தமாக்கி கொள்ளவும், சிறப்பாக இறுதி முடிவு என்பது அது ஆண்டவருடைய கைகளில் உள்ளது. எங்கள் மனிதர்களுடைய முடிவு அல்ல இறுதி முடிவு, தீர்ப்பு. ஆகவே இது ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்கான வழியில் வயலில் முளைக்கப்படுகின்ற விதைகளாகி பலன் கொடுக்க சிறப்பாக இந்த பலியில் வாய்ப்புகளை சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து நடக்கின்ற ஞானத்தை இறைவன் தருமாறு இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி செபிப்போம். நல்வழிகாட்டியே இறைவா, உம் கருணையை எதிர்நோக்கி உம் இல்லம் வந்திருக்கும் எம் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்றைய திருவாசகங்களில் கூறப்பட்ட கருத்தாளமிக்க நற்சிந்தனைகள் எம் உள்ளங்களில் நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதைகள் போல் 100 மடங்கு பயனளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை நிறை தேவனே, எம் உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்ற உம்மை ஆலயங்களிலும் செபக்கூடங்களிலும் மட்டுமே தேடி அலைகிறோம். எம்மிடையே அழகையினால் விதைக்கப்படும் கலைகளை அகற்றி எம் அயல்நாளில் இறைவனை கண்ணுணர வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறை தந்தையே, புனித அந்தோனியாரின் பரிந்துரைகளினூடாக உம் அருள்களை பெற ஒன்று கூடியிருக்கும் உம் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கும். புனிதர்களின் வாழ்க்கையை நாமும் வாழ்வதனூடாக உம் ஒளியை காண முடியும் என்ற உள்ளத்தெளிவை எம்மில் ஏற்படுத்தி புனிதர்களின் வழி நடக்க தேவையான அருள்வரங்களை வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், வேண்டுதல்களை மௌனமாக சொல்லி மன்றாடுவோம். வானக தகப்பனை இறைவா, கெஞ்சி மன்றாடும் நம்பிக்கையாளர்களின் அடைக்கலமும் ஆற்றலும் அருளும் நீர். நம்பிக்கையோடு பலிப்பிடம் சூழ்ந்து நின்று எடுத்து இயம்புகின்ற எங்களுடைய வேண்டுதல்களுக்கும், சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பிடத்திலே நன்றி பலியாக நிறைவேற்றுகின்றவர்களுடைய நலன் கருதி ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி உணர்வுகளுக்கும், நம்பிக்கையோடு கேட்கின்ற வரங்களை கேட்போருக்கு நீர் அவற்றை வாரி வழங்குகின்றவராக இருந்து வழிநடத்தவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முந்தன் பாதம் படைத்திடுவேன் அருள்மிக பரம்பொருளே. மகிழ்வோடு தருமம் காணிக்கை. தாகம் தீத்திடவும் பாவம் போக்கிடவும் அப்பரசத்தை நீ தந்தீர். அன்பு வழியிலே நாளும் சென்றிட அருளமுதாய் நீர் வந்தீர். தாகம் தீர்த்திடவும் பாவம் போக்கிடவும் அப்பரசத்தை நீர் தந்தீர். அன்பு வழியிலே நாளும் சென்றிட அருளமுதாய் நீர் வந்தீர். இறைமகனே, என் இனியவனே, துணையவனே,
மகிழ்வினில் வாழ்ந்திட கனிவோடு ஏற்பாயின் நிறைவா மகிழ்வோடு தருமம் காணிக்கையை கனிவோடு ஏற்பாயின் நிறைவா மகிழ்வோடு தருமம் காணிக்கையை. சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செய்யப்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகிலங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் புகழ்ச்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஆண்டகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். இறைவா, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம்பங்கின் காவலர் புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகிலும் அக்குகந்தோராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று பரலோக தந்தையை பார்த்து, இன்றைய நாள் நம் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையவும், இறை திருவிழப்படி நாங்கள் நடந்து கொள்ளவும் ஆற்றலும் அருளும் வேண்டி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி பெறுக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஏற்று மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உங்கள் எல்லாருக்கும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருப்பந்திக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. காற்றே நீ எனில் இல்லை என்றார். வாழ்க்கையின் மூச்சே நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்றே நீ எனில் இல்லை என்றார். வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை
எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவுற்றது. அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, ஆசையோர் பதியின் குழுவில் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரில் உள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமை விளங்கும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாழும் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதலும். வாழ்வதற்கு அறியாது வருந்துமே வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத ஞானங்களை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்று உதவிடும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒரித்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் கிறிஸ்தவ வாழ்வின் நலன்களை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் நிகழ்வுகளெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனிதரின் பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். அருட்பெரும் சோதியே ஆரமுதே, அன்பின் அருட்பெரும் சோதியே ஆரமுதே. பொற்பேடம் தண்ணீரோர் ஆண்டினுள் பூசிக்க மதுவையின் செல்வமே நீர் சிறந்த ஞான மதுவையின் செல்வமே நீர் சிறந்தே. லிஸ்பன் நகரத்தின் நீலி மலரோடி கற்பின் புனிதரே வாழியவே, உயர் கற்பின் புனிதரே வாழியவே. பசியாயிருந்த கழுதை முன்னால் 6 உணவுகள் காத்திருக்க, அங்கே 4 உணவுகள் காத்திருக்க. மாறாத பக்தியாய் தேவனர் கருணை தானாகவே தொழச் செய்தவரே, அன்று தானாகவே தொழச் செய்தவரே. லிஸ்பன் நகரத்தின் லீலி மலரோடி கற்பின் புனிதரே வாழியவே, உயர் கற்பின் புனிதரே வாழியவே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.